எல்லாரும் ஸ்மைல் பண்ணுவாங்க. ஆனா யாரும் சேஃப் இல்ல. அவங்கள ட்ரஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ட்ரஸ்ட்னா ஈஸியா வருது இல்ல. அது டைம், சைலன்ஸ், பிஹேவியர் எல்லாத்துலயும் தெரியும். யார் மேல ட்ரஸ்ட் வைக்கலாம்னு டிசைட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயம் கண்டிப்பா அவங்க கிட்ட அப்சர்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், வேர்ட்ஸை விட ஆக்ஷன். அவங்க ரொம்ப நல்லா பேசலாம், மோட்டிவேட்டிங்கா இருக்கலாம், ஸ்வீட்டா ப்ராமிஸ் பண்ணலாம். ஆனா கன்சிஸ்டன்டா ஆக்ட் பண்றாங்களா, சொன்ன விஷயம் நடக்குதான்னு செக் பண்ணுங்க. ஆக்ஷன் ரிப்பீட் ஆகிற இடத்துல தான் ட்ரஸ்ட் க்ரோ ஆகும். செகண்ட், உங்களை டவுட்ல விட மாட்டாங்க. ட்ரஸ்ட் இருக்கிற இடத்துல நீங்க நான் சரியா இருக்கேன்னா, ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேனான்னு யோசிக்க மாட்டீங்க. அவங்க பிரசன்ஸ் உங்களை காமா ஃபீல் பண்ண வச்சா அது ரெட் ஃபிளாக் இல்ல, உங்களுக்கான கிரீன் சிக்னல். தேர்ட், நீங்க சைலண்டா இருந்தாலும் புரிஞ்சுப்பாங்க. எல்லா டைமும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாலும் உங்க எனர்ஜி சேஞ்ச் ஆனாலும் நோட்டீஸ் பண்ணுவாங்க. கேர் இருக்கிற பர்சன்ஸ் கொஸ்டின் கேட்காம கூட புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி மனுஷங்க ரொம்ப கம்மி, ஆனா இருக்காங்க. அவங்க இருக்கும்போது தான் லைஃப் ரொம்ப சேஃபா ஃபீல் ஆகும். நான் உங்க பூர்ணிமா சீதாராமன். இந்த மாதிரி பர்சன் உங்க லைஃப்ல இருந்தா அந்த கோல்ட மென்ஷன் பண்ணுங்க, இல்லாட்டி இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.